இந்த பதிவை பார்த்துட்ருக்கிற பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அன்பினை பெறுவாயாகில் அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும் துயரமும் இங்கு உண்டோ சொல்வாய். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது வள்ளலார் பாடியருடைய பல பாடல்களில் அது ஒரு கடல் மாதிரி. ஒரு சொட்டு அப்படியே கடல் அளவுக்கு தேன் இருக்குதுன்னு வச்சுப்போம். ஒரு சொட்டை எடுத்து அப்படி நாக்கில் விட்டால் எப்படி, அப்படி தான் இந்த பாடல்களில் கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது ஒரு ஞான நூலை ஒரு தடவை படித்து முழுசும் பொருள் புரிஞ்சிக்க சிலரால் முடியலாம், என்னால் முடியல. ஒரு தடவை படிக்கிறப்போ ஒரு பாடல் ரொம்ப பிடிச்சிருக்கு, அடுத்து வேறு ஒரு சமயம் படிக்கிறப்போ வேறு ஒரு பாடல் ரொம்ப பிடிச்சிருக்கு, இன்னொரு சமயம் படிக்கிறப்போ இன்னொரு பாடல் மனசை தொடுது. அது மாதிரி இந்த ஒவ்வொரு சமயம் படிக்கிறப்பையும் ஒரு ஒரு பாடல் ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்குது. இப்போ படிச்சுக்கிட்டே இருக்கிறோன்னு வச்சுக்கோங்க, ஒரு பாடல் ரொம்ப பிடிச்சிருக்கு, மனசை தொடுதுன்னா ஆஹா இது ரொம்ப நல்லா இருக்கே, இது நம்ம அதாவது இந்த மாதிரி நல்ல விஷயங்களை கேட்கக்கூடிய எல்லாரும் ஒரு குடும்பத்தினர் மாதிரி. அந்த மாதிரி இதை இவங்க தான் உற்றார் உறவினர் மாதிரி. ரெட்டியப்பட்டி சுவாமிகள் பிள்ளையாருக்கு தாய் சொல்லுவாங்க, அடியார்கள் தான் நம்ம குடும்பத்தினர், அடியார் கூட்டம் தான் நம்ம குடும்பத்தினர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் இந்த சத் விஷயங்களை பேசக்கூடியவர்கள், கேட்கக்கூடியவர்கள், ரசிக்கக்கூடியவர்கள் எல்லாருமே ஒரு உற்றார் உறவினர் மாதிரி தான். அதனால் நம்முடைய இந்த சகோதர சகோதரிகள் இதை கேட்கணும், நம்முடைய வாரிசுகள் கேட்கணும் அப்படின்ற ஒரு ஆசைக்காக இந்த பதிவுகளை போட்டுட்ருக்கேன். இது ஒரு ஆசை, எத்தனையோ ஆசைகள் இருக்குது மனுஷாளுக்கு. ஒரு மனசில் ஒரே ஆசை இருக்கிறது இல்லை, அந்த ஆசைகளே மாறிக்கிட்டே இருக்கும். அடிக்கடி சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மனசு, அதாவது இந்த பொறிப்புலன்களின் வழி எங்கே அதில் இழுத்துட்டு போய் விடுதோ அதுக்கேற்றவாறு, காலத்துக்கு ஏற்றவாறு, பக்குவத்துக்கு ஏற்றவாறு ஆசைகள் மாறிக்கிட்டே இருக்கும். அதுபோல் இது ஒரு ஆசை. எனக்கு தெரிஞ்சதை நான் 4 பேருக்கு சொல்லணும் அப்படின்னு ஒரு நல்ல ஆசை. என் மனசுக்கு இது நல்ல ஆசை. இது ரெட்டியப்பட்டி சுவாமிகள் அவருடைய அருட்பாடல்களில் ஆரம்பிச்சுது. அது அப்படியே ஒரு மாதிரி அவருடைய பாடல்களை படிக்கத்தான் இது மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் கண்ணில் படுது, கவனத்துக்கு வருது. இந்த பாடல் எனக்கு பிடிச்சதுனால இதை போடுறேன். அன்பர்கள் கேட்டுட்டு ரசிச்சுட்டு, உங்களுக்கு இந்த மாதிரி பாடல்கள் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கனிவான கருத்துக்களை சொல்லுங்கள். இதுவரை பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பாடலை இப்போ சொல்கிறேன், அதோட பொருள் எந்த அளவுக்கு மனசை தொடுதுன்னு பாருங்கள். வள்ளலார் அவருக்காக இதையெல்லாம் பாடிக்கலை. அவர் ஏற்கனவே இறைநிலை அடைந்தவர். எப்போ அம்பாள் அவருக்கு பசித்த போது உணவு ஊட்டிட்டு போனாங்களோ அப்பையும் ஞானசம்பந்தருக்கு ஞானப்பால் கொடுத்தா மாதிரி இவருக்கு சாப்பாடோடு சேர்த்து ஞானத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதனால தான் இவ்வளவு பாடல்களை அவரால் பாட முடியுது. அதனால் அவருக்காக இதை பாடிக்கலை. நாம் இப்படி சொல்லி உருகி அதை நினைக்கணும். அதாவது ஒரு சொல் நயம்ன்றது எல்லாருக்கும் வராது. இந்த தோத்திர பாடல்களை படிக்கும் பொழுது தான் அந்த உருக்கம் நமக்கே கூட தோணும். நம்ம மனசு ட்ரையாக இருக்கும், எதிலையோ கவனமாக இருக்கும். இந்த தோத்திர பாடல்கள் நம்ம அப்படி அந்த நல்ல பாதையில் இழுத்துக்கிட்டு போகக்கூடிய வல்லமை வாய்ந்தவை. இந்த பாடல் நிறைய பாடியிருக்காரு. நான் ஒன்று உதாரணத்துக்கு எடுத்துக்கிறேன், இந்த பதிவுக்கு எடுத்துக்கிறேன். நான் செய்த குற்றங்கள் எல்லாம் பொறுத்து நின் நல்லருள் நீதான் செய்தனை எனில் ஐயா முக்கட்பெருஞ்சாமி அவர்க்கேன் செய்தாய் என, அவர்க்கு ஏன் செய்தாய் என நின்னை தடுப்பார் இலை என்னரசே, வான் செய்த நன்றியை யார் தடுத்தார் இந்த வையகத்தே. எவ்வளவு அழகாக
எவ்வளவு உரிமையாக கேட்குறாரு பாருங்க. நான் செய்த குற்றங்கள் எல்லாம் பொறுத்து நின் நல்லருள் நீதான் செய்தாய் எனில். ஐயா முக்கட்பெருஞ்சாமி அவர்க்கு ஏன் செய்தாய் என நின் தடுப்பார் இலை என் அரசே. வான் செய்த நன்றியை யார் தடுத்தார் இந்த வையகத்தே. மழை பெய்யுது, யாரான ஒருத்தருக்காகவா பெய்யுது? இல்லையே. நல்லவங்க கெட்டவங்க வேண்டியவங்க வேண்டாதவங்க அதெல்லாம் பார்த்து பார்த்து பாவம் பண்ணவங்க புண்ணியம் பண்ணவங்க அப்படி பார்த்தா மழை பெய்யுது? இல்லையே. ஒரு ஊரில் எல்லாம் கலந்து தான் இருப்பாங்க. இந்த உலகத்தில் அதுதான் இயற்கை. இருளும் ஒளியும் கலந்தது தான் உலகம். இருளும் ஒளியும் போல் இந்த நல்லது கெட்டதுன்றது அந்த இருமை இருந்துகிட்டே இருக்கும். நாம் தான் எதை பார்த்து செலக்ட் பண்ணணும், எது சரி எது தப்பு. நன்றின்பால் உய்ப்பது அறிவு. அது மாதிரி வள்ளுவ பெருந்தகை சொன்ன மாதிரி சென்ற விடத்தால் செலவிடாது தீது ஒரீயி நன்றின்பால் உய்ப்பது அறிவு. இதைத்தான் சொல்லியிருக்காங்க. உலகத்தில் எல்லாம் இருக்கும். ஒரு நாணயத்துக்கு இரு பக்கம் இருப்பது போல் எல்லாம் இருக்கும். நாம் தான் அதை செய்யணும். அதான் மழை பெய்யுது, ஒரு ஊரில் மழை பெய்யுது, நல்லவங்களுக்காக மழை பெய்யுத. ஆனால் ஒன்று பெரியவங்க சொல்லியிருக்காங்க, நல்லார் ஒருவர் உளரே அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை. ஒரு நல்லவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மழை பெய்யணும் அப்படின்ற பிராப்தத்துக்காக இறை கருணை என்ன பண்ணோம், சரி அந்த ஒருத்தரால் இவங்களாம் பழைச்சி போட்டோம் அப்படின்னு எல்லாருக்கும் சேர்த்து தான் மழை பெய்யும். அந்த ஒரே ஒருத்தர் வீட்டு வாசலில் மட்டும் மழை பெய்யறதில்லை. அதை சுவாமிகள் எவ்வளவு அழகாக சொல்கிறார் பாருங்கள். நான் செய்த குற்றங்கள் எல்லாம் பொறுத்து. நான் மனுஷன், எனக்கு மலங்கள் கூட இருக்குது. அனாதியே ஆணவ மலம் கூட இருந்தது. நீ கொடுத்த மாயா மலமும் கர்ம மலமும் கூடவே இருக்குது. அப்போ மும்மலங்களும் என் கூட இருக்குது. அப்போ நான் என்ன செய்வேன்? குற்றங்கள் செய்வேன், தவறுகள் செய்வேன். இது இயற்கை. ஆனால் நீ என்ன பண்ணணும்? அதையெல்லாம் அந்த மாயா மலத்தையும் கர்ம மலையும் எதுக்காக ஊட்டினேன்? எனக்கு அறிவு விளக்கம் வரணும்னு தானே ஊட்டினேன். அப்போது எனக்கு நான் குற்றங்கள் செய்வேன், அது இயற்கையாக போச்சு. இப்போது நான் செய்கிற குற்றங்களையெல்லாம் யார் பொறுத்துக்குவாங்கன்ற? இதையெல்லாம் ஊட்டினல்ல, எனக்கு ஆணவ மரத்துலேருந்து விடுவிக்கணுன்றதுக்காக தானே இதெல்லாம் செய்தேன். நான் செய்கிற தவறுகள் ஏன் செய்கிறேன்? என் கூடவே இருக்க, என் உள்ளவே இருக்க, ஒன்றாய் உடனாய் வேறாய் இருந்துகிட்டே இருக்கிற, அனாதி காலத்துலேருந்து இந்த நொடி வரைக்கும் என் கூடவே இருக்க. அப்போது உனக்கு தெரியாமல் எதுவுமே நான் செய்யலை. நான் எது செய்தாலும் அது உனக்கு தெரிஞ்சு தான் செய்கிறேன். நீ வேடிக்கை பார்த்துட்டு பேசாமல் இருக்க. அப்போ நான் செய்த தப்பையெல்லாம் நீ என்ன செய்யணும்? எனக்கு அறிவு விளக்கம் வர வைக்க போகிறேன், அதுக்காக தான் செய்கிறேன். நான் செய்த தப்புன்னு உனக்கு தெரியும். நான் செய்த தப்பை இனிமேல் செய்யாமல் இருக்கிறது வேறு. செய்த தப்பை யார் மன்னிக்கணும்? நீ தானே மன்னிக்கணும். ஏன்? நீ தான் அம்மா, நீ தான் அப்பா, நீ தான் குரு, நீ தான் இறைவன். அப்படி இருக்கிறப்போ நான் வேற யார்கிட்ட போய் கேட்பேன்? நீ தானே என்னை மன்னிக்கணும். அதை சொல்கிறாரு. நான் செய்த குற்றங்கள் எல்லாம் பொறுத்து எக்குற்றம் செய்திடினும் தாய் பொறுக்கும் அத்தன்மை தன்றோர் நின்னருளும் ஐயா பராபரமே அப்படின்வார் தாய்மான சுவாமிகள். அதுபோல் நான் செய்கிற எல்லா குற்றங்களையும் பொறுத்து நின் நல்லருள் நீதான் செய்தனை. இப்போது நான் செய்த குற்றங்களை எல்லாம் மன்னிச்சுட்டேன், திருவருள் பண்ணுற, எனக்கு அருள் வழங்குற. நீ நல்லருள் செய்தனை எனில் நீ எனக்கு அருள் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ. யாரானும் வந்து ஐயா முக்கட்பெருஞ்சாமி, முக்கண்ணை உடைய சிவபெருமானே, அவருக்கு ஏன் செய்தாய் என நின்னை தடுப்பார் யார் சொல்லு? யாருமே இல்லையே. எனக்கு அருள் பண்ணிட்டேன், என்னுடைய குற்றங்களை மன்னித்தேன், எனக்கு அருள் பண்ணிட்டேன், சரி போனால் போட்டோம் அப்படின்னு நீ அருள் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ. ஏன்னா நீ கருணைக்கடல், பெருங்கருணைக்கடல், வள்ளல், பேரின்ப வள்ளல். அப்படிப்பட்ட நீ ஒருத்தருக்காக, அதாவது ஏதோ ஒரு காரணத்துக்காக என்னுடைய குற்றங்களையெல்லாம் மன்னித்து எனக்கு நீ அருள் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ.
மன்னிச்சிட்டேன், அருளும் பண்ணிட்டேன். யாராவது வந்து உன்னை கேள்வி கேட்பாங்களா என்ன? நீ யாருக்கு பயப்படுற? புரியுதா? ஒருத்தருக்கு ஒரு பொருள் கொடுத்துட்டா இன்னொருத்தர் இருந்து அவனுக்கு கொடுத்தே எனக்கும் கொடு அப்படின்னு கேட்கலாம். ஏன் அவனுக்கு கொடுத்தேன்னு திட்டலாம். பகை இருக்கலாம், பொறாமை இருக்கலாம். ஆனால் உங்ககிட்ட எதுவுமே எடுபடாது. ஒன்றை வந்து ஏன் நீ அவனுக்கு செய்த அப்படின்னு யார் கேட்க போகிறாங்க? இல்லையே ஐயா. முக்கட்பெருஞ்சாமி, 3 கண்களை உடையவனே, நெற்றிக்கண் உடையவனே, நிமலனே, பெரும் சாமி, அவர்க்கேன் செய்தனை என நீ தடுப்பார் இலை. என் அரசே, எனக்கு எல்லாமே நீதான். என் அரசே, வான் செய்த நன்றியை யார் தடுத்தார் இந்த வையகத்தே? இந்த உலகத்தில் மழை பெய்யறப்போ ஒருத்தருக்காக எல்லாருக்கும் பெய்யுதே. நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் மழை பெய்யுதே. யாரானும் போய் இதை பாரு, அவங்கெல்லாம் கெட்டவங்க, அவங்கெல்லாம் முரடரு, இவங்கெல்லாம் நல்லதே செய்ய தெரியாதவங்க, இவங்கெல்லாம் கருமி, அவங்களுக்கெல்லாம் மழை பெய்யாத அப்படின்னு யாரானும் தடுத்திருக்காங்களா இது வரைக்கும்? இல்லையே ஐயா. என்னோட அரசே, இதெல்லாம் உனக்கு தெரியாதுதா? மழை பெய்கிறப்போ எல்லாருக்கும் பெய்யுதில்ல. நான் என்னை மன்னிச்சிடு, என்னோட குற்றங்களை மன்னிச்சிடுன்னு கேட்குறேன். தெரியாமல் செய்கிறேன், நான் வேணும்னு செய்யலை. அறியாமை காரணமாக தான் யார் தப்பு செய்தானோ இது வரைக்கும் தப்பு செய்கிற அத்தனை பேரும், தவறு செய்கிற அத்தனை பேரும் அறியாமை காரணமாக, மலங்களின் காரணமாக தான் தப்பு செய்கிறாங்க. இது தவறுன்னு தெரிஞ்சிட்டவங்க, உணர்ந்துட்டவங்க மீண்டும் அதை செய்யவே மாட்டாங்க. எவ்வளவு பெரிய குற்றவாளியாக இருந்தாலும் அது தவறுன்னு புரிகிற வரைக்கும் தப்பை செய்வாங்க. அதுபோல் நான் செய்த குற்றங்களெல்லாம் பொறுத்து நின் அருள், அதுவும் வெறும் அருள் இல்லை, அருளே நல்லது, நீ நல்லருள் நீதான் செய்தனை எனில், ஐயா முக்கட்பெருஞ்சோ சாமி, அவர்க்கேன் செய்தனை என நீர் தடுப்பார் இல்லை. உன்னை தடுக்கிறவங்க ஒருத்தருமே கிடையாதேப்பா. என் அரசே, வான் செய்த நன்றியை யார் தடுத்தார் இந்த வையகத்தே? இந்த பாட்டை நம்ம தினம் சொல்லி சொல்லி இறைவன்கிட்ட புலம்பணும்னு வச்சுக்கோ. அவருக்கு ஆமாம்மா இந்த பிள்ளைங்க இப்படி வந்து ஓலமிட்டுரை தழுத்த பாலரு கனுகிரகித்த அப்படின்வார் சுவாமிகள். அனலிடை மெழுகாக உருகணும் அப்படின்னு எல்லா ஞானியரும் சொல்லுவாங்க. நமக்கா ஓலமிட தெரியல, நமக்கா ஒரிஜினலாக வரல. எப்போ துக்கம் வருதோ அழுவோம், கஷ்டம் வருதோ அழுவோம், துன்பம் வருதோ அழுவோம். அப்போ கூட அழகாக சொல்லி அழ தெரியாது நமக்கெல்லாம். கண்ணா பின்னான்னு அழுவோம். நான் இவ்வளோ கஷ்டப்படுறேனே, இந்த கடவுளுக்கு கண்ணு தெரியுதான்னு கேட்போம், கடவுளுக்கு காது இருக்கா அப்படின்னு கேட்போம். இப்படியெல்லாம் தான் நமக்கு வந்து சாதாரணமாக நம்ம துன்பம் தாங்காமல் அழுவோமே தவிர, இறை அருள் வேணும் அப்படின்னு உருகி அழக்கூடியவர்கள், நாம் செய்த குற்றத்தை உணரக்கூடியவர்கள், அந்த தன்னை அறிதல், நான் யார் அப்படின்னு ரமண மகரிஷி சொல்லுவாங்க. அதுபோல் எல்லா மகான்களும் முதல்ல நாம் என்ன தவறு செய்கிறோம், நாம் என்ன சரியாக செய்கிறோம், நம்மளை இதையெல்லாம் செய்ய வைக்கிறது யார், நம்மை ஆட்டி வைப்பது யார், நாம் ஆடிட்டுருக்கோன்ற உண்மை புரிஞ்சிட்டா நமக்கு நிறைய விஷயங்கள், அந்த கோபன்றது முதல்ல போயிடும். நாம் நம்முடைய காரியங்களை நாம் செய்துக்கிட்டு இருக்கோன்னா நாம் செய்யலை, நம்மளை யாரோ செய்ய வைக்கிறாங்க. இதை புரிஞ்சுக்கிறது பெரிய விஷயம். தன்னை உணர்தல். ரெட்டியப்பட்டி சுவாமிகளும் ஒரு பராமர கண்ணியில் ஒரு கண்ணியில் சொல்லுவாங்க, தன்னை அறிந்தால் தலைவனருள் கிட்டுமென பண்ணுமறை சாத்திரங்கள் பகரும் பராபரமே. முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணும், தன்னை உணரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தன்னை அறிய நாம் முற்படும் பொழுது அகநோக்கு நமக்கு வந்தால் தான் நம்ம குற்றம் செய்கிறோன்றதே தெரிய வரும். அது வரைக்கும் நம்ம செய்கிறது குற்றமாகவே இருந்தாலும் நம்ம உணர மாட்டோம். அது ஏதோ செய்தே ஆகணும் போல் அதை செய்வோம். அந்த இப்போ இவர் என்ன செய்கிறாரு, சொல்கிறாரு, முதல்ல நான் குற்றம் செய்தேன்னு உணரணும். நான் செய்த குற்றங்கள் தெரியாமல் பண்ணிகிட்ருக்கேன், இனிமேல் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கணும்.
ஐயா இந்த குற்றங்களை எல்லாம் யாராவது மன்னிச்சிடுங்க, இனிமேல் பண்ண மாட்டேன் அப்படின்னு நம்ம கேட்கணும். யார்கிட்ட கேட்கறது? எல்லாத்துக்கும் ஒரே இடம் இறைவனுடைய திருவடி தான். அங்கே நாம் நான் செய்த குற்றங்கள் எல்லாம் பொறுத்து நின் நல்லருள் நீதான் செய்யணும் அப்படின்னு நம்ம கேட்கணும். அப்படி கேட்கும் பொழுது தான் அதில் ஒரு உருக்கம் வரும். நாம் தவறு செய்தோன்றதை உணராமல் இந்த வரிகளை நம்ம படித்தா அதில் உருக்கம் வராது, ஒரு ஒட்டு இருக்காது, ஒரு நமக்கும் அதுக்குமான இணைப்பு கம்மியாக இருக்கும். முதல்ல நாம் செய்கிறது சரியா தவறா, ஏன் செய்கிறோம், இதை செய்ததுனால நமக்கு என்ன லாபம், ஐயோ செய்யாமல் இருந்திருக்கலாமே, நாம் செய்ததுனால அவங்க துன்பப்படுறாங்களே, இதையெல்லாம் முதல்ல உணர்ந்தவங்களால் மட்டும்தான் இதையெல்லாம் புரிஞ்சிக்க முடியும். அதனால் நம்ம என்ன செய்தோம், இப்போ நம்மளை நாமே யோசித்தோம், நம்ம தவறு பண்ணியிருக்கோம், குற்றங்கள் பண்ணியிருக்கோன்னு புரிஞ்சுக்கிட்டோம். ஐயா சாமி தெரியாமல் பண்ணிட்டேன், நான் பண்ண குற்றங்களை எல்லாம் மன்னிச்சிடுன்னு கேட்குறோம். அந்த இடத்துல நம்ம எல்லாருமே இருக்கிறோம். இந்த பதிவுகளை பார்க்குறவங்க, கேட்டவங்க கிட்ட கேட்குறவங்க எல்லாரும் அந்த பக்குவ நிலையில் தான் இருப்போம். நம்ம தவறு பண்ணிட்டோன்றதை உணர்கிற பக்குவத்தில் இருப்போம். அப்போ இந்த பாடல் நமக்கு கட்டாயமாக பொருந்தும். இந்த பாடல் போல பல 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 பாடல்கள் அருளி செய்திருக்காங்க ஞானியர். ரெட்டிப்பட்டி சுவாமிகளும் இதே கருத்தில் நிறைய பாடல்கள் கொடுத்துருக்காங்க. ஏது எது செய்திடுமோன்னு ஒரு பாடல், அந்த பாடலில் அது மாதிரியெல்லாம் நிறைய சொல்லி அழுவாங்க. அதுபோல் இந்த பெரியோர் செய் நன்றி மறந்தேனோ, பொல்லா பிழைகளை செய்ய துணிந்தேனோ, வெறியரோடு உறவு செய்தேனோ, சுத்த விரதாதி தன்னை இகழ்ந்தேனோ அப்படின்னு அந்த பாடல் ரொம்ப நீட்டாக, ரொம்ப கவலைப்பட்டு உருகக்கூடிய பாடல். அது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பாடல். அதுபோல் முதல்ல நம்ம தப்பு செய்தோம் அப்படின்றத உணரணும், உணர்ந்ததை ஒத்துக்கணும். ஆமாம் நான் தப்பு செய்துட்டேன், இனிமேல் செய்யக்கூடாது, நான் இந்த தப்பு செய்ததுனால இன்னாருக்கு வருத்தம், அவங்கள வருத்துகிற உரிமை எனக்கு இல்லை, அவங்கள துன்பப்படுத்தினா எனக்கும் அது பாவமாக மாறும், இனி துன்பப்படுத்தக்கூடாது. இது முதல்ல உள்ளே வரணும். வந்த பிறகு நம்ம இந்த பாடலை சொல்லி சொல்லி பார்க்குறப்போ நமக்கும் இறைவனுக்குமான இணைப்பு ஒரு சின்ன 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 ஸ்டெப்பாக இறைவனை நோக்கி நம்முடைய மனம் நெருங்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவு அதை இதை சொன்னேன். ஒரு எல்லாரும் அன்பர்களும் இந்த மாதிரி நல்ல பாடல்களை தெரிஞ்சுக்கணும், ரசிக்கணும், உணரணும், பாடி பாடி பழகணும் அப்படின்றதுக்காக இந்த பதிவுகளை போட்டுட்ருக்கேன். வாழ்க வளமுடன், வாழி எந்நாளும் மெய்மெய் வாழ்க நல்லறங்கள் எல்லாம், வாழிய பெரியோன் நாமம் வாழியே வாழி வாழி. வாழ்க வளமுடன். அடுத்த பதிவில் அடுத்த ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம்.